சும்மா பில்டப் தான் கொடுக்கறாரு. ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. பப்பு கம் ஹியர். மாஸ்டர். அக்காவை கூப்பிடு. அக்கா வரமாட்டா. நானே கூப்பிடுறேன். ஐயோ அக்கா சுருதி. ஐயோ மாஸ்டர் அவ துணி காய போட்டுட்டு இருக்கா. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். ஐயோ நானே வரேன். குட். அவ எதுக்கு இப்போ? சும்மா இருங்க. நீங்க உங்க பொண்ணை ரொம்ப சாதுவா வளர்த்துட்டீங்க. ஒரு தற்காப்பு கலை தெரிய வேணா. சிட்டி எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. என்ன மாஸ்டர்? நீ வாச்சலாம். யூ நோ ஹார்ட் ஆஃப் காம்பேக்ட். அது எங்க விக்குது? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். கண்ணாயிரம். அந்த வெப்பன் சடி. கௌசனர்ங்கிறதுனால இதெல்லாம் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. பப்பு இது அடி. லொச்சக் மொச்சக் பஜக். குட். லொச்சக் மொச்சக் பஜக். 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 லொச்சக் லொச்சக் மொச்சக் பஜக். லொச்சக் மொச்சக் பஜக். லொச்சக் மொச்சக் பஜக். லொச்சக் மொச்சக். நோட செல்லம். மாஸ்டர் நெக்ஸ்ட். ரெஸ்ட். This is Drunken Monkey style. யாருக்கு வாழ்க்கையில இப்படி அடி மேல அடி விழுது? இப்படி அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையை வந்து நீங்க வந்து பிளான் பண்ணாம பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் வந்து சொல்லாங்க, லைஃப் வந்து என்னன்னா பிளான் பண்ணி பண்ணும். நம்மளுக்கு ஒரு பிளானிங் இல்லை அப்படின்னா, இப்போ வடிவேல் சொன்ன மாதிரி தான், எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு வந்து எப்படி வந்து வாழ போகிறோம். இப்போ வாழ்க்கை வந்து நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் டெய்லி வந்து பேசிஸில் வந்து அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து மில்லினியர் மைண்ட் செட்டில் டிசைன் யுவர் ஸ்டைல், உங்கள் பாய்மரத்தை வடிவமையுங்கள். ஸோ இப்போ ஒரு ராஜா இருந்தார், அவர் வந்து மரண படுக்கையில் இருந்தார். அடுத்து வந்து ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுற ஸ்டேஜ். அப்போ வந்து என்னென்னா 3 பசங்க இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு மந்திரியோட ஆலோசனை பண்ணிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த 3 பசங்களை கூப்பிட்டு ஒரு 3 மோதிரத்தை வந்து கொடுத்துருக்குறாரு. 1 மாதம் கழிச்சு நீங்கள் வாங்க, அதை பொறுத்து நான் வந்து யார்கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு பரிசாக வந்து 3 பேருக்கும் ஒன்று போல் நான் வந்து மோதிரம் போடுறேன்ட்டு ஒரே அளவில் உள்ள மோதிரம் வந்து தங்க மோதிரம் வந்து 3 பேருக்கும் கொடுக்குறாரு. 1 மாதம் ஓடிச்சு. 1 மாதம் ஓடினோடனே 3 பேரும் வர்றாங்க. அதில் ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவங்க மோதிரத்தை கொண்டு போனேன், வியாபாரம் அங்கே போகிறப்ப வந்து இந்த மோதிரம் நல்லா இருக்கு, அதை வச்சு ஒருத்தர் வந்து வழிபோக்கன் வந்து ஒருத்தர் வந்து ஆலோசனை சொன்னார், நீங்கள் வந்து அந்த தங்கத்தை கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரையை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா செல்வந்தர் ஆயிடலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அந்த வழிபோக்கன் சொன்னதை நம்பி நான் வந்து போய் சந்தையில் போய் அந்த குதிரையை வாங்கினேன். பார்த்தா அது வந்து ஒரு நோஞ்சான் குதிரையை என் தலையில் கட்டிட்டாங்க. அது வாங்கின ஒரு 10 நாள்லேயே இறந்துருச்சு. அந்த தங்க மோதிரமும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, குதிரையும் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. சரி, அடுத்த அதை கேட்குறாரு, நீங்கள் கொடுத்தது வந்து விலை மதிப்பானது, இந்த தங்கத்தை வந்து நான் பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் என்ன செஞ்சேன்னா அதை வந்து நான் தொடவே இல்லை. நான் போனேன் ஒரு வணிகன்கிட்ட வந்து நான் வந்து ஒரு சாதாரண குடிமான் மாதிரி வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வந்து அந்த வணிகத்தை கற்றுக்கிட்டு நான் வந்து வேலை செஞ்சேன். அன்றாடம் வந்து எனக்கு வந்து காசு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த காசு வந்து கிடைக்கிற காசு வந்து அன்றாடம் வந்து எனக்கு இருக்கிறதுக்கு, தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இதுக்கே சரியாக போச்சு. ஆனால் உங்கள் மோதிரத்தை வந்து நான் பத்திரமா கொண்டு வந்துட்டேன், அதை வந்து நான் வந்து அழிக்கலை, அந்த என்னோட சகோதரன் மாதிரி நான் வந்து அதை வந்து தொலைக்கலை, அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு. அடுத்து வந்து 3வது மகன்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன செய்றாரு, நீங்கள் மோதிரம் கொடுத்தீங்க, அப்போ வந்து நான் வந்து முக்கியமான இதை வணிகம் சார்ந்து தெரிஞ்சவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து தங்க மோதிரத்தை வச்சு நான் வந்து ஒரு முதலீடு பண்ணேன். அது வந்து இன்னைக்கு வந்து
பன்மடங்கா பெரிய இருக்கு. அதுல வந்து எனக்கு வந்து 2 மடங்கு லாபம் கிடைச்சிச்சு. அதனால நீங்க கொடுத்த மோதிரத்தை அதே மாதிரி ஒரு மோதிரமும் இன்னொரு மோதிரமும் நான் செஞ்சிருக்கேன். இந்த மோதிரத்தை உங்களுக்கு பரிசா தர்றேன். இப்போ நீங்க கொடுத்த மோதிரத்தை வந்து நான் வந்து உபயோகப்படுத்துறேன். நான் அப்படியே கொண்டு வரல, நான் உபயோகப்படுத்துறேன். உபயோகப்படுத்தி அதை வந்து ரெட்டிப்பாக்கி இப்போ வந்து 2 மோதிரமா என் கையில இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப ராஜ்யத்தை வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? இந்த 3வது மகன்கிட்ட தான் கொடுப்பாரு. எப்ப யார் வந்து ரெட்டிப்பாக்குனாங்களோ அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து என்ன அப்படின்னா 3 விதத்துல வாழ்க்கையை நடத்தலாம். ஒண்ணு வந்து என்னன்னா அவங்க சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்றது. இப்ப எதுவுமே வந்து பிளான் பண்ணாம அது இஷ்டத்துக்கு போனோம்னா அந்த மூத்த மகன் மாதிரி ஆயிரும். அதே இது வந்து என்னன்னா சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத தக்க வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. புதுசா எதுவும் ஆரம்பிக்க கூடாது. இப்ப போன ஜென்ரேஷனுக்கும் யங் ஜென்ரேஷன் ஒரு தொழிலில் இருக்காங்க அப்படின்னா அதான் வந்து சிக்கல் வரும். அந்த அப்டேஷன் காலத்துக்கு தக்கன வந்து மாற்றத்துக்கு வந்து பெரிய ஆள் இருப்பாங்க. இப்போ ஓடுறதே நல்லா இருக்குல்ல, எதுக்கு மாற்றம் செய்யணும், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது, இருக்கிறது போயிருமோ அப்படின்னு பயந்து பயந்து செய்வாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா அதுவுமே வந்து என்னன்னா பின்னடைவை தான் சந்திக்கும். அப்போ அதனாலதான் சொல்றாங்க, நீங்க வந்து என்னன்னா உங்க வாழ்க்கையை மெயின்டைன் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பின்னோக்கி தான் போவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. அப்போ நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகணும், நீங்க ஒரு வெற்றிகரமான மனிதராக மாறணும் அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் லெவல் நோக்கி போகணும். இந்த கோடாக் கம்பெனி எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. கோடாக் கம்பெனி வந்து ஃபிலிம் ரோல் வந்து அவ்வளோ சேல்ஸ் ஆகுது. அப்போ அங்கே கோடாக் கம்பெனியில் வேலை பார்த்த இன்ஜினியர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து அவங்களோட மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாம் மாற்றத்துக்கு தயாராக இல்லை. என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ ஃபிலிம் ரோலு நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வந்துட்டு இருக்கு, இப்போ இந்த டிஜிட்டல் கொண்டு வந்துட்டா ஃபிலிம் ரோலுக்கு வேலையே இல்லை, லாபம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட காம்படிட்டர் வந்து டிஜிட்டல் கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோடாக் நிறுவனம் அப்படியே வந்து பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து இருக்கிறத தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒர்க் பண்ணாலும் லைஃப்பில் வந்து பின்னடைவை சந்திப்பீங்க. அப்போ லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தை வந்து என்ன செய்யலாம், 2 விதத்தில் அழுகலாம். ஒன்று வந்து அன்றாட சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு போகிறது. இங்கே பெரும்பாலும் 95% பீப்புள் இப்போ அன்றாட பிரச்சனைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அப்பப்போ தீர்வு கண்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ மார்கியூஸோட அம்மா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நோக்கத்துக்காண்டி இறந்தாங்க. இப்போ அவரோட பையன் மார்கியூஸ் வந்து என்ன செய்யறாரு, இனிமேல் யாரும் இறக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆய்வு பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க, வெயிட் லாஸ் பசியில் ஏதோ ஒரு காரணத்தினால இறக்குறாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம வந்து கண்டுக்கிறாங்களா அவங்க? யாருமே கண்டுக்கிறாங்க. அது ஒரு இதாக இப்போ இப்பயே நம்ம கண்கூட பார்க்குறோம். நிறைய பேர் வந்து சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறாங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ ஒரு தலைவலினா டக்குன்னு மாத்திரை வாங்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் வருது, இதை வந்து எப்படி இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. இனிமேல் நம்மளுக்கு இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ அதான் வந்து என்னன்னா ரியாக்ட். லைஃப் வந்து அதன் போக்கில், நதி வந்து ஓடுற மாதிரி லைஃப் வந்து அதன் போக்கில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எது கேட்டாலும் இந்த 3 ஆன்சர் சொல்லுவாங்க. எனக்கு நேரம் இல்லை, டைமே பத்தலை, ஒரே பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு காலையில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க லைஃப் வந்து திட்டம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிதான் வந்து நிறைய பேர் இந்த 3 ஆன்சர் சொல்றாங்க. எனக்கு நேரம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு டென்ஷனான லைஃப் ஸ்டைல்லே இருப்பாங்க. ஸோ அழுத்தம், மன அழுத்தம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்கான எப்பயுமே வந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வடிவேல் வந்து அடி வாங்கின மாதிரி தான், எங்கிட்ட திரும்பினாலும் அடியா கிடைக்குது நீங்கள் மாதிரி. ஸோ என்னென்னா பிரச்சனை பிரச்சனைனே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சூழ்நிலை கைதியாக இருப்பாங்க, அதை விட்டும் வெளில வர முடியாது. அப்போ உங்க எதிர்காலத்தை திட்டமிடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தெளிவாக இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கான ஆக்ஷன் பிளான் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். ஸோ நேற்று வந்து முருகானந்த் சார் அமேசிங்காக சொன்னாங்க. இப்போ யார் வந்து என்னன்னா சிஸ்டத்தை ஒபே பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கணும். அடுத்து வந்து ஒரு புரிதல் இருக்கணும், ஆக்ஷன் பிளான் இருக்கணும். இந்த 3 இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, எதுனாலும் இதுதானா, நைட் ஹவுஸ் கிஃப்ட் கொடுத்தாலும் இவ்வளோதானா அப்படின்பாங்க. ஸோ அருமையாக முருகானந்த் தானே, ஒரு வெள்ளை பேப்பர் கிஃப்ட் கிடைச்சாலும் அதுக்காண்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. யாரு அப்படின்னா இந்த நோக்கம் இருக்கிறவங்க. இந்த நோக்கம் இல்லாத ஆள் ஒரு நைட் ஹவுஸே கொடுத்தாலும் இவ்வளோதானா அப்படின்பாங்க.
ஸோ அதான் வந்து ரியாலிட்டி. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தில் யார் ஒபே பண்ணி வருவாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோக்கம் இருக்கணும், வளர்ச்சிக்கான பிளானிங் இருக்கணும், நம்ம முன்னேறணும்னு நினைக்கணும். அதுக்கடுத்து புரிதல், அதான் வந்து தெளிவு. ஸோ இதனால தான் இது பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கணும். அது இல்லாட்டி சொன்னாங்க யாரெல்லாம் அசோசியேட் ஆக ரெடி அப்படின்னு எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. யாரெல்லாம் பிரசிடென்ட் டீம் ஆக ரெடி அப்படின்னா எல்லாரும் கை தூக்கும். யாரெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்க ரெடி அப்படின்னா கையை வந்து அப்படியே கீழே போயிடும். அப்போ நம்ம லைஃப் வந்து நம்ம கையில தான் இருக்கு. இப்போ அந்த லைஃப் வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி அமைச்சுக்கிறது? ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். அப்போ வந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து சூழ்நிலை கைதியாக இருக்கணும் அப்படின்னாலும் சில பேருக்கு வந்து கைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எதுக்கு நம்ம வாழ்க்கையை ரொம்ப பிரெயினை, அதான் சொல்லுவாங்க இருக்கிறதுலே கஷ்டமான செயல் வந்து சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தித்து பார்த்து செயலை மாற்று அப்படின்னு எம்ஜிஆர் பாடல், பழைய பாடல் இருக்கு. அப்ப என்னன்னா நீங்க சிந்திச்சாதான் வந்து செயலை மாற்ற முடியும், இல்லாட்டி என்ன செய்ய முடியாது. டெய்லி ரொட்டீன்ல டெய்லி ஹேபிட்ல நம்ம என்ன செய்வோம், அதே தான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப லைஃப்ல வந்து இருக்கிறதுலே கஷ்டமானது வந்து சிந்தித்தல். அப்ப நம்ம வந்து ஒண்ணு வந்து சூழ்நிலை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு, இல்லாட்டி சிந்திச்சு நம்ம வாழ்க்கையை வந்து வடிவமைக்கிறது. ஸோ நீங்க வந்து எப்படி இருக்க போறீங்க? உங்க வாழ்க்கைக்கான ஆர்கிடெக்டா இருக்க போறீங்களா, இல்ல சூழ்நிலை கைதியா இருக்க போறீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆர்கிடெக்ட்னா ஏ போடுங்க, சூழ்நிலை கைதினா கே போடுங்க. சாய்ஸ் உங்க சாய்ஸ் தான், எதுனாலும் சந்தோஷம். சூழ்நிலை கைதினா கே போடுங்க, ஆர்கிடெக்ட்னா ஏ போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்றதுல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது? நான் மாறணும்னு தான் நினைக்கிறேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு எல்லாருக்கும், ஒரு அரசன்னாலும் சரி, ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், ஒரு சிஎம், ஒரு சாதாரண குடிமகன், ஒரு லோடு மேனு, ஸோ எல்லாருக்குமே வந்து பொதுவாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நேரம், டைம். யாருக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த நேரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லா மேடம் மட்டும்தான் கை தூக்குறாங்க. எல்லாருக்குமே நேரம், நல்ல நேரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கை தூக்கல. தத்துவமதி வேணும் கை தூக்கியிருக்காங்க, வெரி குட், சூப்பர். அப்ப என்ன அப்படின்னா நம்மளோட நேரத்துல சிவானந்த் சார் கை தூக்கியிருக்காங்க, வெரி குட். ஸோ லைஃப்ல வந்து நம்ம வந்து என்ன, செந்தில்குமாரசாமி சார் கை தூக்கியிருக்காங்க, வெரி குட். ஸோ எல்லாருக்குமே நல்ல நேரம் அமைய வாழ்த்துக்கள். ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட டைம், இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நீங்க காலைல எழுந்திரிச்சு பாக்குறீங்க, உங்க அக்கௌண்ட்ல வந்து 84,600,000 இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா வந்து செலவழிச்சிருங்க, மறுநாள் திருப்பி தூங்கி காலைல எழுந்திருக்கீங்க, மறுபடியும் 84,600,000 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் வந்து என்னன்னா நம்மளோட நேரம் அப்படிங்கிற டைம். எல்லாருக்குமே வந்து இந்த 24 ஹவர்ஸ். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம லைஃப் வந்து என்னன்னா அதை எப்படி யூஸ் பண்றீங்க? இப்போ நிறைய பேர் வந்து நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு ஏன் ஓடுறாங்க? அதான் சொல்லுவாங்க, நீங்க வந்து வந்து டைம் போட்டு எழுதுங்க, காலைல இருந்து நைட் வரைக்கும் என்ன செய்றீங்க அப்படின்னா. இப்போ நிறைய பேர் வந்து எழுதுறது 9 to 5 ஆஃபீஸில் இருப்பேன், இல்லாட்டி ஃபேக்ட்ரியில் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். இப்போ அது வந்து ஈஸியாக முடிஞ்சுது. இப்போ அது வந்து யாருக்கான நேரம்? இப்போ ஆஃபீஸில் இருக்கிறது, இப்போ அடுத்தவங்க குரோத்துக்கு நம்ம நேரத்தை என்ன செய்கிறோம், ஒதுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோல், பர்பஸ் இல்லை. அப்போ நம்ம நேரத்தை என்ன செய்கிறோம், அதான் சொல்லுவாங்க, ஒரு 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 விஷயத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணாட்டி அதை வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 24 மணி நேரம் உங்களோட குரோத்துக்கு, உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட வெல்த்துக்கு, உங்களோட ஹாப்பினஸ்க்கு, உங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாட்டி அந்த 24 மணி நேரத்தை அடுத்தவங்க வந்து அவங்களோட குரோத்துக்கு, அவங்களோட வெல்த்துக்கு, அவங்களோட ஹாப்பினஸ்க்கு, அவங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய சொல்லுவாங்க, சினிமா திடீர்னு நீங்கள் வந்து நேரத்தை திட்டமிடலை அப்படின்னா என்ன செய்வாங்க? நான் ஒரு சினிமா போறேன் வரியா அப்படின்னா நம்ம போயிடுவோம். நான் ஹோட்டலில் சாப்பிட போறேன் வரியா, போயிடுவோம். நான் ஒரு இது வந்து துணி ட்ரெஸ்ஸு எடுக்க போனோம், நான் வந்து வியாபாரத்துக்காண்டி இந்த மாதிரி ஊருக்கு வந்து திருப்பூர்ல போய் துணி எடுத்துட்டு வர போறேன், சும்மா என் கூட துணைக்கு வரியா அப்படின்னா போயிடும். ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. நம்ம வந்து என்ன செய்வோம், நம்மகிட்ட வந்து ஒரு பிளான் இல்லை, அப்போ என்ன செய்யறோம், எடுப்பார் கைக்குள்ள மாதிரி மற்றவங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், டவுன் ஆகிட்டு இருக்கோம் அவங்களோட குரோத்துக்கு,
உறுதுணையாக இருந்துட்டு. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஒரு சாதாரண மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துல பயங்கரமா நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் ரீல்ஸ் இதுலயே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப், யூடியூப், இந்த நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவியில நீங்க உண்மையிலே பணக்காரன் ஆகணும் அப்படின்னா இப்ப டிவியில விளம்பரத்துல வர்ற பொருள் வாங்காதீங்க அப்படின்னு. இப்ப ரோலக்ஸ் வாட்சோட விளம்பரம் வந்து டிவியில வருமா? அது டிவிலே வராது. அது ஏர்போர்ட்ல வந்து பெரிய ஹோர்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி டென்னிஸ் விளாடுறாங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல வந்து இது வச்சிருப்பாங்க, அதோட ஆடு. இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல வந்து மக்கள் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி. அந்த கிரிக்கெட் விளையாடுற ஸ்டேடியத்துல வந்து ரோலக்ஸ் வாட்சோட விளம்பரம் இது வைக்க மாட்டாங்க. அதே இது வந்து என்ன அப்படின்னா இந்த டென்னிஸ், இது கோல்ஃப் விளையாடுற மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதை பார்க்குற ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா இருக்கிறதுலே பணக்காரங்க பார்ப்பாங்க. அவங்க போய் விளையாடுவாங்க. இப்போ அங்கே வந்து என்னன்னா ரோலக்ஸ் ஓடிங் கொடுப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த கோல்ஃப் கிளப் அப்படிங்கிறது பணக்காரங்க கிளப், அவங்க போய் கோல்ஃப் விளையாடுவாங்க. ஸோ அவங்க கண்ணில் படணும் அப்படிங்கிறக்காட்டி ரோலக்ஸ் ஓடிங் வச்சுருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட்ல வந்து நம்பர்ஸ் ஜாஸ்தி, எண்ணிக்கை ஜாஸ்தி, ஃபேன்ஸ் ஜாஸ்தி, அவ்வளோ பேர் வருவாங்க. நாங்கள் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிரிக்கெட் பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா வந்து பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வேலையெல்லாம் என்னாச்சு, அவங்க பணத்தை எல்லாம் எங்க போட்டுறாங்க, டீமை என்கரேஜ் சியர்ஸ் பண்றதுல நேரத்தை பொறுத்து சிதற விடுறது கிடையாது, அவங்க பணத்தையும் சிதற விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்மளோட இலக்குகளை வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க, நாளைக்கு செய்வோம், இப்ப நேரமே இல்லை. மைண்ட்ல வந்து பிளான் இருக்கும், எல்லாமே இருக்கும், இது செய்யணும், வாக்கிங் போகணும்னு நினைப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஆனால் நேரமே இல்லைன்னுப்பாங்க. ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நேரம் இல்லை அப்படின்பாங்க. ஒரு புஸ்தகம் படிக்கணும்னா நேரம் இல்லைன்னுப்பாங்க. இப்போ அதனால தான் வந்து டிவி பார்க்குறத விட யூடியூப் பார்க்குறது, யூடியூப்ல வந்து நீங்கள் தேடுறது கிடைக்கும். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்யறோம், வாட்ஸ்அப் ரீல்ஸ்ன்னு அவங்க கொடுக்குறத பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லை, நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா மற்றவங்க வந்து உங்கள் நேரத்தை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ ரீல்ஸ் இது பார்க்கும்போது என்ன ஆகுது, லைக்ஸு கமெண்ட் போகும்போது அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பர்பஸோட தேடலை அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னன்னா இப்போ காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்கள் மொதல் 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு மில்லியனராக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour வந்து உங்களுக்கான நேரம். இப்போ நீங்கள் லேடிஸ் வந்து காலைல 6 மணிக்கு சமையல் ஆரம்பிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒர்க் ஆரம்பிங்கன்னா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கேங்கிறாங்க. 5 to 6 உங்களுக்கான நேரமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்தை, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அப்ப காலையில எழுந்திரிச்சுன்னு என்ன செய்யணும்னா நம்ம மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிற விஷயத்த வந்து படிக்கணும். ஒரு புக் ரீடிங் பண்ணணும். ஒரு பாசிட்டிவா நிறைய புக் இருக்கு, ரிச் டாட் புவர் டாட் இருக்கு, ஈட் தி ஃபிளாக். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறக்கூடிய மில்லினியர் மைண்ட் செட், இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க வந்து பாசிட்டிவ் இதை வந்து படிக்கலாம். இல்லாட்டி யூடியூப்ல வந்து ஜிம்ரான் ஸ்பீச் இருக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவ் பீப்புள் நிறைய பேரோட ஸ்பீச் இருக்கு, அதை வந்து கேட்கலாம். அதாவது காலை எழுந்ததும் இப்போ இன்புட்டே என்னன்னா நம்ம மனசுக்கு கொடுக்கணும், மைண்டுக்கு, நம்ம புத்திக்கு கொடுக்கணும். அதான் வந்து காலை எழுந்ததும் படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார். பின்பு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கான ஒரு பாட்டு கேட்கறதோ, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ இப்போ அந்த பிடிச்சதுக்கான நேரம் ஒதுக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும், அப்போ அதுக்கான நேரம் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கான நேரம். சில பேருக்கு மெடிடேஷன், மைண்டை காமா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அறிவுக்கு, அடுத்து வந்து மைண்டுக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் பாடி, உடலுக்கு. ஸோ ஒர்க் அவுட் இப்போ ஈவினிங் நேரம் இல்லைன்னா இப்போ மார்னிங் ருட்டீன்லேயே இந்த 1 hour. அப்போ அதான் வந்து நேற்று ட்ரெயினர் சொன்னாங்க, நீங்கள் வந்து எந்திரிக்கிறது வந்து 4:30க்கெலாம் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வந்து கோச் ட்ரெயினருக்கு வந்து என்னன்னா குட் மார்னிங் போடணும். ஸோ அவங்க சிஸ்டத்தில் வந்து அது வந்து இப்போ யாரெல்லாம் வந்து குட் மார்னிங் டெய்லி மார்னிங் போடுறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா பிளெஸ்ஸிங். இப்போ கோச் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லதான் நினைப்பாங்க. இப்போ மார்னிங் வந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ் எந்திரிச்சனே போடும்போது அப்போ கோச்ல இருந்து ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும், நல்லா இருங்க அப்படின்னு. ஸோ டெய்லி பாடிக்கு வந்து குட் மார்னிங் கோச் நிறைய பேர் போடுறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனதார வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து சீரும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். ஸோ அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இந்த மைண்ட் செட் வந்து கோச்சை வந்து
எனக்கும் அபிமானத்துக்கும் வரும். ஸோ அதை வந்து மார்னிங் எடுத்துமே ப்ளஸ் பண்ணும். அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற நினைக்கிற ஒரு ஆள் வந்து யார் அப்படின்னா உங்களோட கோச். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ அது வந்து குட் மார்னிங் விஷ். கோச்சுக்கு வந்து குட் மார்னிங் நீங்கள் வந்து விஷ் பண்ணும்போது அது வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பன்மடங்காக கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா ஆரோக்கியத்துக்கான விஷயம். இப்போ டெய்லி ரூட்டீனில் வந்து நம்ம என்ன செய்யணும், டைம் வந்து எதுக்கு அலாட் பண்ணணும், நம்ம என்ன செய்யறோம், ஒரு பிளான் பண்ணுறது கிடையாது. முந்தியெல்லாம் வந்து மளிகை சீட்டையை கொண்டு போய் பலசர கடையில் வாங்குவாங்க. இப்போ என்ன செய்யறோம், போகிறோம், கடையை பார்க்குறோம், நிப்பாட்டிட்டு கைக்கு கிடைக்கிறத சிக்கிறத வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்த பிறகு அடுத்து என்ன செய்வோம், அது இல்லை இது இல்லைன்ட்டு ஒன்னொன்றுக்கா தனித்தனியாக அலைக்கணும். ஸோ அது நிறைய இது ஆன்லைனில் அப்படியே ஸ்வைப் பண்ணும்போதே ஒரு ஆர்டர் போட்டுருவோம். ஒரு பிளானிங் கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு பலசரக்கு சாப்பாடு அதுல இருந்தே வந்து என்னன்னா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி என்ன தேவையோ அது வாங்கணும். இந்த மாசத்துக்கான ஷெட்யூல் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது போக வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி அப்போ வந்து தேவையில்லாததுக்கு வந்து நம்ம எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடாம என்ன செய்யறோம், கண்டதை சாப்பிட்டுட்டு ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு வயிறு சரியில்லைன்னு போயிட்டு, இப்போ பரோட்டா வந்து 20 ரூபா தான். ஆனால் அதை சாப்பிட்டு வயிறு சரியில்லாம போய் அங்கே மாத்திரை மருந்து டாக்டருக்கு கொடுக்கறது ஒரு 200 ரூபா 300 ரூபா பில் ஆயிரும். இப்போ இதை வந்து இன்டைரக்டா நிறைய பேர் தெரியறது இல்லை. என்ன செய்யறாங்க, அப்போதைக்கு கம்மியா இருக்குன்னு அதில் போய் விழுந்துறாங்க. பின்னாடி பெரிய பிரச்சனை வந்தனையும் அதுக்கு வந்து எமர்ஜென்சி அதான் சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணி உங்க ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சிக்குள்ள போயிடுவோம். அப்போ நம்ம டெய்லி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பிளான் பண்றது இல்லை. காலைல எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு நல்ல உணவு சாப்பிடணும், அதுக்கு பிளான் பண்றது இல்லை. எமர்ஜென்சி அதான் காலைல கிருஷ்ணகிரி நீங்க நோய்வாய்ப்பட்ட பிறகு அதை ஏதாச்சும் பிளான் பண்ண முடியுமா? டாக்டர் வந்து அவசர அவசரம் இதை கட்டுங்க அப்படின்னா அது கட்டி தான் ஆகணும். இது செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும். ஸோ அப்போ அந்நியாரம் வந்து நம்ம வந்து ரூபாயை சில கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா எடுப்போம். அந்நியாரம் டாக்டர் வந்து கையை எப்படி மடக்கி மடக்கி இருங்கன்னுப்பாங்க, அதை செய்வோம். அடுத்து வந்து என்னன்னா நம்ம மணியை வந்து நம்ம வந்து கவனமா நம்ம வந்து செலவழிக்கணும். ஸோ நம்ம இன்கம் எவ்வளோ இருக்கு, எப்பயுமே வந்து ப்ராஃபிட்ல இருந்து செலவழிக்கணும். நம்ம அதான் சொல்லுவாங்க, விதை நெல்லை வந்து கொடுத்துட்டா உண்ணாகாது விவசாயத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம ஹெர்பல் ஒரு ப்ராடக்ட் இது ஆகுது அப்படின்னா அதோட ப்ராஃபிட்ல இருந்து நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்னன்னா நீங்க வந்து சேவிங்ஸ்ல போட்டிங்கன்னா அந்த விலைவாசி வரும்போது அந்த மணி வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதே இது வந்து மணி வந்து நம்ம வந்து மல்டிபிள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதுக்காண்டி வந்து மணி ரோலிங் ஸ்கீம் கண்டதில் போட்டு இருக்கிற மணியை இழந்துடக்கூடாது. ப்ராப்பராக வந்து நம்மளோட லேண்டு, கோல்டு, அதுக்கப்புறம் எஸ்ஐபி, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலர் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்போ வந்து ஒரு பொருளாதாரத்தை எப்படி வளர்க்கணும். அப்போ நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுறதுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் முதல் 1 மணி நேரம் அது நம்மளுக்கான நேரமாக சோசியல் மீடியா இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு, நம்ம மைண்டுக்கு, நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு நீங்கள் டிசைன் பண்ணுங்க. எப்பயுமே இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத விட இந்த விஷயத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடி நோய்வாய்ப்படுறோம்னா நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு தெரியல. நம்ம அடிக்கடி கடனுக்குள்ளே மாட்டுறோம்னா நம்ம மணியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அடிக்கடி வந்து சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ விலங்குக்கும் மனிதனுக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த வந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து விலங்குகளெல்லாம் மாற்ற முடியாது, அதுக்கு தக்கனதான் அது வந்து மாறணும். நம்ம மனிதரால் அவன் நினைச்சு சுற்றுச்சூழலை உருவாக்கிட முடியும். அது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு பெரிய வல்லமை வந்து மனிதனுக்கு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா அவனோட சர்க்கிளை மாறணும். விஆர் ஆவரேஜ் ஆஃப் 5 people விஆர் அப்படின்னு. அப்போ ஒரு லட்சியத்தை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி, வளர்ச்சியை பற்றி பேசுகிற நபர்களோட நீங்கள் இருக்கணும். எப்பயும் குறை சொல்கிறவங்க, அவங்க எப்படி தெரியுமா, இவங்க எப்படி தெரியுமா, அவங்க அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி குறை சொல்ல. நேற்று அருமையாக சொன்னாங்க, குறை சொன்னாங்கன்னா நீங்கள் ஊன்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு உங்கள் வாழ்க்கை. இப்போ யாரை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாலும் அமைதியாக இருந்துட்டு வந்துடணும் அப்படின்னாங்க. அப்போ இந்த 3 விஷயத்த நம்ம சரி பண்ணணும். முதல் 1 மணி நேரம் கேள்வி மாற்றி யோசிக்கணும், அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோங்கிறத எடுத்துக்கணும். உங்களோட சர்க்கிளை வந்து பாசிட்டிவான சர்க்கிளாக மாறும். அப்போ சவால்கள் எல்லாருக்குமே வரும். ஒரு கடலில் வந்து பாய்மர கப்பல் போகுது அப்படின்னா காற்றோட திசையை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் எங்கே போகணும்னு இலக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ காற்றோட திசைக்கெல்லாம் போணுச்சுன்னா இந்த படகு அலக்கழிச்சு ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ எங்கே போகணும்னு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க, தெளிவான பயணத்திட்டம் வச்சுக்கோங்க. அதுக்கு தக்கன நம்மளோட பாய்மரத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து வளர்ச்சிக்கான பாதை.
இப்போ யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையை வந்து டிசைன் பண்ற மாதிரி, அதான் வந்து பிளான் பண்றதோட டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க திட்டமிடுங்க, அதோட டிசிப்ளினோட இருங்க, உங்க சிந்தனையை மாற்றுங்க, இலக்கை நோக்கி நீங்க செயல்படுங்க. அப்போ உங்க வாழ்க்கை வந்து உங்களோட திட்டமிட்டபடி அமைஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கான அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ டிசைன் மை ஓன் லைஃப், ஹெல்த்தி, ஹாப்பி, வெல்தி அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப். நான் எனது ஆரோக்கியமான, ஆனந்தமான, ஐஸ்வர்யமான, வெற்றிகரமான வாழ்க்கையை நானே வடிவமைக்கிறேன். I design my own healthy, wealthy, happy, success and successful life. I design my own healthy, wealthy, happy and successful life. நான் எனது ஆரோக்கியமான, ஆனந்தமான, ஐஸ்வர்யமான, வெற்றிகரமான வாழ்க்கையை நானே வடிவமைக்கிறேன். இந்த அஃபர்மேஷனை வந்து டெய்லி 9 டைம்ஸ், காலையில, மதியானம், நைட்டு எழுதுங்க. நல்ல மாற்றம் வரும். ஸோ எப்பயுமே வந்து என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து வாழ்க்கையில 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் இருக்கு, 100க்கு 100 எடுக்கணும்னாலும் நம்ம பிளான் பண்ணணும். அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும். 35 மார்க் எடுத்தனாலும் பிளான் பண்ணுவாங்க. 50 பேப்பர் எழுதிட்டா பக்கத்துக்கு ஒரு பக்கம் போடுவாங்க, நான் பாஸ் ஆயிடுவேன். யாராச்சும் தோக்குறதுக்கு பிளான் பண்ண முடியுமா? நீங்க பிளான் பண்ணாததான் தோல்வி. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்கன்னா, ஒரு களை வளர்றது நீங்க பிளான் பண்ணாம அதுவா வளரும். ஆனா நீங்க ஒரு மாம்பழம் வேணும், கொய்யா வேணும், சப்போட்டா வேணும்னா அதை தான் நீங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு கொண்டு வரணும். அப்போ ஒரு இலக்கை நீங்க முடிவெடுங்க, டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க, நேரத்தை வந்து திட்டமிடுங்க, உங்க பணத்தை திட்டமிடுங்க. ஸோ உங்க வாழ்க்கை திட்டமிட்டபடி அமைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கோச். யாரெல்லாம் உங்க நேரத்தை திட்டமிட ஆரம்பிச்சிட்டீங்க? ரெடியா இருந்துக்கோங்க. அவங்கவுங்க நேரத்தை திட்டமிட டைரி எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க, ரெடியா இருங்க. ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். மை பர்த்டே சொல்லிடலாம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். அந்த அஃபர்மேஷன் டெய்லி எழுதுங்க. நம்ம எல்லாருமே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி முன்னேறுவோம். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம தெரியாதவங்க எல்லாம் உள்ள ஆன்லைன்ல இருக்கீங்க அப்படின்னா, புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, அவங்கவுங்க பேர்ல வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். உங்க பேர் என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்கறதே உங்க பேர் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ பேர் அவங்கவுங்க பேர்ல வந்துட்டீங்க அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்சம் எங்களோட இதை கொடுக்கறதுக்கு, டெலிவர் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அவங்கவுங்க நேம் மாத்திக்கோங்க. அவங்க போனோட நேம் இருக்கும், உங்க நேம் மாத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன் மண்டே அதுமா நல்ல ஒரு இதை கேட்டிருக்கோம். ஆனந்தமா, ஐஸ்வர்யமா, வெற்றிகரமான வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு இந்த வாரம் முழுக்க நம்ம ஒரு எந்தூஸ்டியா, வாரம் முழுக்க என்ன, வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கை முழுக்க எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு செஷன்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.